ஏன் லட்சுமி அக்கா, என்னக்கா நாங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கியோம், கண்டம் காணாத மாதிரி போறிய? லட்சுமி ஒன்னதா? என்ன லட்சுமி பாக்காத மாதிரி போறா? மைனி, நான் என்னத்த சொல்லுவேன் மைனி? என்ன லட்சுமி, ஏதாவது பிரச்சனையா? பூமாரிய காணையில மைனி, நான் யார்கிட்ட போய் கேப்பேன்? எங்க போய் தேடுவேன்? இவ்வளவு விடிய காலம் பூ மாதிரி எங்க போவா? அவ பகல்லே வீட்டுல தானே கிடப்பா. அவ கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரிதான் இருந்தா வள்ளி. யாருகிட்டயும் பேசாம சரியாவே சாப்பிடாம இருந்தா. என்னன்னு தெரியல. நானும் ஏதோ கல்யாணத்தினால அவ வந்து ஒரு மாதிரி இருக்கா போல, எல்லாம் சரியாவும் நினைச்சேன். எங்கேயும் போயிருக்க மாட்டா, வீட்டுலதான் இருப்பா. நீ சரியா பார்க்காம வந்திருப்பா. வா போய் பாப்போம் வா. இல்ல மைனி, போன் அடிச்சா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன நிக்க நேரம் இல்ல, என்ன செய்யனே தெரியல. முதல்ல வா நம்ம போய் பாப்போம். வீட்டுல தேடிட்டு பிறகு நம்ம பேசுவோம். காட்ட கலைச்சுடாத, குறைக்கு ஒரு மாதிரிலாம் ஊருகாரவே சொல்லுவாவ. அதான் ஒருத்தட்டி ஒன்னும் சொல்ல விடாது, தேடுவோம், தேடி பார்ப்போம். நல்லா தானே இருந்தா, மாப்பிள்ளை எல்லாம் நல்லா பிடிச்சிருக்குன்னு அன்னைக்கு துணி எடுக்க எல்லாம் வந்தால. என்னத்த சொல்ல. சரி நின்னு பியாசி நேரத்தை கடத்தான்டான், வாங்க போவோம். மண்டபம் இந்த மண்டபமா? நல்லா ஃபுல் ஏசியா நல்லா குளுகுளுன்னு இருக்கும்லாடே. ஆமா மக்கா, ஃபுல் ஏசி தான். இந்த மண்டபத்துக்கு என்னை பால் காய்ச்சி திறந்தாவ? கட்டிட்டு இருந்தவ உள்ள பார்த்தா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. நாளைக்குதான்ப்பா பால் காய்ச்சி திறக்குறாங்க. என்னது நாளைக்கு இந்த மண்டபம் பால் காய்ச்சி நாளை கழிச்சு உனக்கு கல்யாணமா? கொடுத்து வச்சு வந்தா நீ பாரு, புது மண்டபத்துல முத கல்யாணம் உனக்கு. என்னடா இப்படி பேசுற நீ? இல்லடா, இந்த மண்டபத்திலே முதல் கல்யாணம் உனக்குன்னு சொல்ல வந்தேன். எப்பா வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். எப்படி கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாண வேலை எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இனி பொண்ணு கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்டதான் பாக்கி. ரொம்ப சந்தோஷம். எங்க மண்டபத்துல நடக்கிற முதல் கல்யாணம் உங்களுக்கு தான். அதனால நாங்க டெக்கரேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே செஞ்சு கொடுக்கறோம். அதுக்காக நீங்க எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. என்ன சொல்றீங்க? டெக்கரேஷன் பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க வந்தோம். உங்க கல்யாணம் மூலமா தான் எல்லாருக்கும் இந்த மண்டபத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த டெக்கரேஷனை வந்து நாங்க ரொம்ப சிறப்பா செய்யணும்னு இருக்கோம். உங்ககிட்ட நானே பேசணும்னு இருந்தேன் பார்த்துடுங்க. இந்த மண்டபத்துக்கான ரூபாய் தானே கொண்டுதான் வந்திருக்கேன். இந்த மண்டபம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போதே நீங்க ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, இது ஒரு 2-3 வருஷம் இருக்கும். இந்த மண்டபத்துக்கு ஒரு நாள் ரேட்டு 1.5 லட்சம் ரூபாய். ஆனா அன்னைக்கே நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனால உங்க பையனுக்கு நாங்க ஃப்ரீயாவே செஞ்சு கொடுக்கறோம். என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? இந்த மண்டபத்தை கட்டிட்டு இருக்கும்போது பாதி வேலை ரொம்ப ஈஸியா போயிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இந்த மாதிரி சொன்னோம். யார் யாரு டொனேஷன் இப்போ 30,000 ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு பிறகு வந்து நம்ம பார்த்து செய்யலாம் அப்படின்னு. இப்போ கடவுளுடைய அருளால இந்த மண்டபமும் வேலை சீக்கிரமா முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வர வேண்டிய பணம் எல்லாம் செம்மையா வந்துட்டு. அதனால நீங்க அன்னைக்கு 30,000 ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனால நாங்களும் எங்க வாக்கு காப்பாத்தணும் பாத்தீங்களா? அதனால இன்னைக்கு நீங்க 1.5 லட்சம் ரூபாய்லாம் தரணும்னு இல்ல, ஃப்ரீயாவே இந்த மண்டபத்தை பண்ணிக்கலாம். ஏன்னா உங்க காசு 30,000 ரூபாய் இதுல இருக்கு, நீங்க இதுல முதலீடு பண்ணிருக்கீங்க. எல்லாம் என் பையன் அருணோட உதவி செய்யும் மனப்பான்மை தான். அன்னைக்கு நீங்க இப்படி டொனேஷன் எல்லாம் கேட்டு வரும்போது நிறைய பேர் இவங்க ஏமாத்துவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா என் பையன், அப்பா இந்த ரூபாவை நம்ம கொடுப்போம்ப்பா, இந்த மண்டபம் நல்லபடியா எழும்பி வரட்டுப்பா, உதவுவோம் அப்படின்னு தான் சொன்னான். ஆனா இந்த மாதிரி அவன் ஒரு கோரிக்கையை நினைக்கவே இல்லை. இல்ல என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதுல, நானும் 30,000 ரூபாய் அன்னைக்கு கட்டி வச்சிருப்பேன்ல. நீ தானடா கல்யாணத்தப்ப பாத்துக்கலான்னு சொன்ன, தெரியாம சொல்லிட்டேன்ல. சார் நான் இன்னும் 30,000 ரூபாய் உங்ககிட்ட கட்டினேன்னு வைங்க, ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம். அப்ப நீங்க எனக்கு அந்த 30,000 ரூபாயில இந்த மண்டபத்தை தந்துருவீங்களா? அந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சேப்பா. இது கட்டிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினாங்க, அவங்களுக்கு மட்டும் தான்ப்பா அந்த ஆஃபரு. இப்போ மண்டபம் எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சாச்சு. இனி வந்து 30,000 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தா எங்களுக்கு நஷ்டம் இல்லையாப்பா? அன்னைக்கு எங்க நிலைமை அறிஞ்சு யார் யார் முன் வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க வந்து இதை ஃப்ரீயா கொடுப்போம். ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அவங்க பணம் 30,000 ரூபாய் இங்க நிக்கு, அந்த ரூபாய்க்கு இந்த மண்டபத்தை நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். இப்போ உனக்கு என்னப்பா, கல்யாணம் ரெடியா விட்டு பிறகு மண்டபத்தை புக் பண்ணிடலாம். சரிங்க, அப்ப நான் வரோம். சார் டிசைன் எல்லாம் எப்படி சார் பண்ணுவீங்க? டிசைன் எல்லாம் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியா சூப்பரா பண்ணுவோம். எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ், அப்புறம் வந்து நிறைய பறவைகள் எல்லாம் பறந்துட்டு இருக்க மாதிரி லைட் எல்லாம் போட்டு அப்படியே தொங்க விட்டுருவோம். அப்புறம் உங்க பேரோட எழுத்து பொண்ணோட எழுத்து ரெண்டையும் சேர்த்து அப்படியே நாங்க வைப்போம்.
முன்னாடி பழைய காலத்துல தான் அப்படி ஃபுல் நேம் எல்லாம் எழுதி வைப்பாங்க. இப்போ இதுதான் மாடல். சரி சார், ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நானும் இதுதான் நினைச்சிட்டு வந்தேன். எங்க வேலை பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி சார், நாங்க வர்றோம். சரி சார், வாங்க வாங்க. அருண், நீ எல்லா விஷயத்திலயும் பக்கா பிளான்ல பாரு. அன்னைக்கு கோல்டு ரேட்டு 6000 ரூபாய், இன்னைக்கு கோல்டு ரேட்டு 15000 ரூபாய் 16000 ரூபாய் பெய்யாச்சு. அங்கேயும் புக் பண்ணி தான் நகை எடுத்த. பரவாயில்ல, உன் புத்திசாலித்தனம். உன் கூடவே நான் இருக்கேன் பத்தியா, என்கிட்ட கூட ஒட்டல பத்தியா. டவுரி வாங்காம கல்யாணத்தை பண்ணுடா. அப்ப எதுக்கு நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கணும்? அதை எங்க அம்மிட்ட வந்து ஒரு நாள் நீ கிளாஸ் எடுல. சரி மக்கா, வாரேன்னா. அவ நகை கொண்டு வந்தாளா? இல்ல, அவ இன்னும் தரல. திவ்யா, திவ்யா வீட்டுல இருக்காளா இல்ல வெளியே போயிட்டாளா? தெரியலங்க, ரொம்ப நேரம் ஆகியும் கதவு திறக்கல. அவ வீட்டுல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். திவ்யா, திவ்யா என்ன? ஏட்டி, சாயங்காலத்துக்குள்ள நகை வாங்கி தரலனாக்கி அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனோன்னு சொன்னேன். எங்க வா போவோம். என்ன ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் பொறுண்ணே. கொஞ்சம்லாம் பொறுக்க முடியாது. வா, நீ வர போறியா இல்லையா? என்ன நானே போய் வாங்கி தந்துறேன். நான் போறேன், நீ வராண்டாம். இல்ல நானும் வாரேன். வேண்டாண்ணே, அப்புறம் அவங்க வீட்டுல ஏதாவது நினைப்பாங்க. நான் போய் கேட்டு வாங்க. ஏதாவது பிரச்சனை ஆனாக்கி உன்னை நான் கூப்பிடே, நீ வா. என்னை நம்புனே, நான் போயிட்டு கட்டாயம் நகையோட தான் வருவேனே. என்னை நம்பு. உன்னை எப்படி நம்புது? என்னை தெரியாம செய்துட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருனே. என்னை நான் போய் வாங்கிட்டு வரேனே, நகையோட தான் வருவேனே. நான் போறேன். அதான் அவ ஒரு நாள் டைம் கேட்கல, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, தந்துருவா. நீ வாய மூடு, எல்லாம் ஒன்னாலதான். இப்படி அவ மேல கோவப்படுறீங்களே, கோவத்துல அவ எங்கேயாவது போய் விழுந்தா என்ன செய்விய? நகையெல்லாம் கொண்டு கொடுக்க தெரிஞ்சில்ல. எவ்வளவு கஷ்டத்துல இருந்து இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னு தெரியுமா? வருத்தம் தெரியாம இந்த பிள்ளைய வளர்த்ததுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். கொஞ்சம் பொறுங்க, அதான் அவ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கால. இப்படி இதை விட்டா சரியாவாது. நான் அவ பின்னாலே போய் அவ எங்க போறான்னு நான் பாத்துட்டு வரேன். ஐயோ கடவுளே, இனி இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. இந்த பூமாரி குட்டி தாரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கு. போனை எடுட்டி பூமாரி. ஹலோ ஹலோ கமலேஷ். எடி பூமாரி, பைசாயை கொண்டு வாரியா இல்லது? வேண்டாம், நான் கொண்டே வரேன். கொஞ்சம் பொறு, நான் கொண்டு வந்துறேன். சீக்கிரம் வா, சீக்கிரம் கொண்டு வாட்டி. எவ்வளவு நேரம் உனக்கு வேண்டி காவல் நிக்கிறதுக்கு? ஏ கமலேஷ், எங்க அண்ணியோட நகையை நீ இப்ப தர போறியா இல்லையா? இன்னைக்கு தரலனா எங்க வீட்டுல என்ன கொன்னுருவ. நீ எதுக்கு இங்க வந்தா? நீ வீட்டுக்கு போ, உன் நகை வீட்டுக்கு வந்து சேரும். நான் போவே மாட்டேன். நீ தந்து இல்லாம நான் போவே மாட்டேன். என்ன நடக்கும்னு பாரு. சொல்ல கேட்காம நீ எங்க வீட்டுக்கு என் நகையை தா. என் நகையை தானு. நான் என்ன மடிக்குள்ள வச்சுக்கிட்டா உன தர மாட்டேங்க. போட்டி, எந்த நகை, யாருக்கு நகை, நீ எப்ப எனக்கு தந்தா? அட பாவி, உன்னை நம்பி நான் நகையை தந்ததுக்கு இப்படியா பேசியா? சும்மா வந்து நின்னுட்டு நகையத்தான்னு கேட்கா. எந்த நகையை தரணும்? நீ என்ன எனக்கு தந்தா வச்சிருந்தா? படுபாவி ராஸ்கல், உன்கிட்ட தான் என் தங்கச்சி நகையை கொண்டு வந்து கொடுத்தாளா? என்னை யானே, நீங்க வந்தா நான் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. எரும மாடு, கண்டவனுக்கெல்லாம் நகையை கொண்டு கொடுத்துக்கிட்டு பல்லிடிச்சிட்டா வந்து நிக்கியா? டேய், நகையெல்லாம் எடுல, இல்லனா உன்னை இப்ப போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏல இருந்து கையெடல. உன் தங்கச்சி எவன்கிட்ட கொண்டு நகையை கொடுத்தாலோ என்கிட்ட வந்து நிக்கியா நகையை தானுகிட்டு. பாத்தியாட்டி நாய, கண்டவனுக்கெல்லாம் நகையை கொண்டு கொடுத்துட்டு என்ன ஏமாத்திட்டேட்டி இவ்வளவு நாளு. இவன்ட்ட இப்படி கேட்டா இவன் தரமாட்டான். வா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போ, நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன ஒன்னும் செய்ய முடியாது. இவ யாருன்னே எனக்கு தெரியாது. அட பாவி, என்னை இப்படி ஏமாத்திட்டியே. டேய், நீ ஆளு தெரியாம கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கா. பாத்துக்க, உன்னை இப்ப என்ன பண்ணேன்னு மட்டும் பாரு. என்னை அடிக்காதண்ணே, என்ன தப்பு தானே, என்ன மன்னிச்சிருனே, என்னை அடிக்காத. அப்படின்னா வா, ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சரி அண்ணே, வா போவோம். பூமாரி நாய, பணத்தை தானு கேட்டேன் இல்லையா? இப்ப பாரு, உன் போட்டோ எல்லாம் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஐயோ கமலேஷ், வேண்டாம், இப்படி எல்லாம் பண்ணாத. மைனி, பூமாரி எங்க தேடியும் கிடைக்கலையே மைனி. எங்க போனாலும் ஏதோ தெரியலையே மைனி. என்ன செய்யுதுக்கு? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஒருவேளை போன்ல சார்ஜ் இல்லாம இருக்கலாம் இல்லையா, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். ஆமாக்கா, காட்டப்பட்டு கலைச்சாதுங்க. அங்கே இருங்க, உங்க மருமை வராவ. ஆமா, அருண் வரேன். அருண்கிட்ட ஒன்னும் சொல்லாண்டான். அவன் புறம் என்ன நினைப்பான்? இல்ல மைனி, நான் சொல்லிடுறேன். முதல்ல கண்ணத்தோட லட்சுமி. ஆமாக்கா, அருண் கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாண வேலை நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் மண்டபம் எல்லாம் பாத்துட்டு வரோம், டெக்கரேஷனுக்கு எல்லாம் சொல்லிட்டு வரோம். ஆமா, நீங்க எங்க தூரமா போறீங்க? இல்லப்பா, இனி கல்யாணம் முடிஞ்ச கையோட பண்டம் எல்லாம் தந்து விடணும் பத்தியா. அதான் நாங்க பண்டம் செய்வியில போய் பார்க்க போறோம் பத்துக்க. பூமாரி இப்படி சொல்லாத, அவ என்ன நினைப்பான்? என்னாச்சு பூமாரிக்கு? என்னாச்சு? பூமாரிய காலையில இருந்து காணையிலப்பா. அவ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கார்டு கொடுக்க போயிருப்பா. அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுதான் அவ சொல்லிட்டு இருக்கா. பூமாரி எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டுல சொல்லாம போமாட்டாளே. என்னாச்சு? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன்.
பூமாரியவா தேடிட்டு இருக்கிறியா? பூமாரியனை இப்பதான் பார்த்தேன். அவ டெய்லருக்கு கடைக்கு போறா. டெய்லருக்கு எங்கேயோ போகணுமா, அதான் காலையிலேயே வந்து துணியை வாங்கிட்டு போயிருமா, 2 நாள் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்னாவலாம். அதான் அவ என்ன போயிட்டு இருக்கா. அப்பாடா, நான் அவளை காணையிலேன்னு எங்கெல்லாம் தேடனே மருமோனே. பாத்தியா, பூ மாதிரி துணியை தான் வாங்க போயிருக்கா. காலையிலே வர சொன்னனால உன்கிட்ட சொல்ல முடியல. நீ ஏதாவது வேலையில இருந்திருப்பா. பழையதுக்கு பிள்ளைங்க மேல போட்டிருக்கா நீ. இல்ல, போனு சுவிட்ச் ஆஃபா இருந்ததா, அதான் அவ எதுவுமே சொல்லாம போனனால கொஞ்சம் பயந்துட்டேன். ஆமா, நேத்தை போன சார்ஜில் போட மறந்துட்டாலாம். கொஞ்சம் தான் பாயிண்ட் இருந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுன்னுட்டு இப்பதான் சொல்லிட்டு போறேன். சரி மருமோனே, அப்ப நானும் போய் அவளை நேரா போய் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கூட்டிட்டு வந்து விடுறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. சரிம்மா, பார்த்து எடுத்து கூட்டிட்டு வந்துரு. கல்யாண நேரம் பத்தியா, அங்க எங்கேயும் போறது நல்லது இல்லப்பா. சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரு. இவ நல்லா பயந்துட்டா பாத்துக்க. பிள்ளைய காணையிலன்னு சொன்ன உடனே அவ என்ன சின்ன பிள்ளையா முட்டாய கொடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு போறதுக்கு. வா லட்சுமி, வீட்டுக்கு போவோம். அதான் உன் மரமையும் பாத்துக்கிடுவா. போ. ஆமா, இதுக்கு போய் இவ்வளவு நேரம் மனுஷனை கதி கலங்க வச்சுட்டியா? வாங்கக்கா போவோம். பூமாரிய காணையிலனா என்ன ஆச்சு? பூமாரி என்னைய பிடிச்சுதானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. இப்ப என்ன ஆச்சு அவளுக்கு? கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி அவளை காணையிலனா ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்ன பிரச்சனை பூமாரிக்கு இருக்குன்னு தெரியல. நாமளே பூமாரியை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு வீட்டுல கொண்டு ஒப்படைச்சிருவோம்.